பாருங்க எங்க திருச்சியில இப்படி மழை பெய்யுது. திருச்சியில புயல் பெய்யுதுங்க, புயல் பெய்யுது. வந்து கடையில போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? எங்க பாபாக்கு நான் வந்து டீ கொடுக்குறேங்க. பாருங்க அதுக்குள்ள ஃப்ரை டக்குனு ரெடி பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தாங்க ஷேர் பண்ணுறேன். மழை பெஞ்ச வீடியோ நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை. நான் அடுத்தடுத்து எனக்கு வந்து ப்ளாக் இருந்தனால நான் அதை வந்து உங்கள்கிட்ட போட முடியல. வாங்க இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். பாருங்க எங்க திருச்சியில இப்படி மழை பெய்யுது. திருச்சியில புயல் பெய்யுதுங்க, புயல் பெய்யுது. ஒன்றுமே தெரியல பாருங்க. ஒண்ணுமே தெரியல பாருங்க கிரவுண்ட்ல. வேற லெவல்ல இருக்கு. வந்துருச்சுனே இல்லனே நான் தான் நின்னுட்டாங்க. ஏய் அங்க வெளி லைட் அடிக்குதுடா. போடுது 5 மணி ஆகுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப செமையா இருக்கு கை. இப்போ பாருங்க இந்த மழை வந்து எங்கள் திருச்சியில் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. அதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான். ஏன்னா இப்படி எங்களுக்கு மழையே பெய்ய மாட்டுது. லைட்டாக அப்படி தூரும் அப்புறம் விட்டுரும். ஆனால் இப்போ நல்லா பெஞ்சிருக்குங்க. அதனால தான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். மழையை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷந்தாங்க. இந்த மழையோட இன்ஸ்டண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க ஈவினிங் டீ போட்டுட்ருக்கேன். டீ போட்டுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலான்னாங்க. எங்கள் ஏரியாவில் பயங்கர மழை, அதனால காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். சரி கரண்ட்டும் போயிடுச்சுங்க. அதனால் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஏலக்காய் டீ, இஞ்சி போடலைங்க. மஞ்சள் போட்டு கொதிக்க விடலாம். இந்த சைட் பால் காஞ்சிச்சு. இது காலையில் காய்ச்சின பால், பழைய பால். ரெடி. உங்களுக்கு சத்தம் கேட்கும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு கொதி லைட்டாக வந்து ஒரு சூடாக தண்ணி ஆன பிறகு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மசாலா கலந்துக்கலாம். ரொம்ப குயிக்காக செய்ய போகிற மசாலா தான் கலந்து செய்ய போகிறேன். ஏற்கனவே இதில் உப்பு இருக்குது. இந்த மசாலா அதெல்லாம் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. கடகட நம்ம செஞ்சிடலாம். ஆமாங்க. பாருங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். திருப்பி அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம பொருட்காட்சியில் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த மசாலா தான். அவ்வளோதான், போதுங்க. இது மழை பெய்யறதுக்கு அதுக்கு சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர். உங்களுக்கு வேணும் இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தம்பி டம்ளரில் தண்ணி எடு, கொஞ்சம் கழுவிட்டு எடுத்து. சரியான மழை வந்துட்டு இருக்குங்க. தண்ணி குடிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து கடையில் போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே டேஸ்ட் இருக்குது. ஆமாம். இன்னும் எனக்கு 2 பாக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 பாக்கெட்டாக ஒரு பாக்கெட்டாக தெரிலங்க. ஆஹா, தீந்து போச்சுன்னா 2 தடவை பொரிச்சிட்டாலமா? ஆமாம் 2 தடவை. இது 3ஆவது தடவை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சுடுதா? ஏன்? காலிஃப்ளவர் எடுத்தேன்ல, சுட சுட எடுத்தேன். ஓகேங்க. இந்த எண்ணெயை வந்து நான் சிம்மில் வைக்க போகிறேன். ஆமாம், சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம். மழையை பார்த்துக்கேன். முன்னாடியோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மழைனால எங்கள் வீட்டில் வந்து சோஃபாவை முன்னாடி இழுத்து போட்டோம். இப்போ கீழே எல்லாம் ஒரே தண்ணி ஆயிடுச்சு. டேரன் மழையை ரசிச்சிட்டு இருக்கான். என்ன டேரன்?
ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ பூ பாருங்க, எல்லாமே மலையில போயிடுச்சு. இங்க பாருங்க சூப்பர், சில்லுன்னு காற்று அடிக்குது. இன்னைக்கு செம கூலிங்காக இருக்கும். அதான் பாருங்க அந்த மரமே சாஞ்சி விடுற மாதிரி இருக்குது. ஆமாம், எப்போ வேணால் சாஞ்சி விடுவோம். நான் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஊற வச்சுருப்பேன். நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் டீ குடிக்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. இதை நான் ஃப்ரை பண்ண லேட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து உடனே போட்டுடுறேன். எங்கள் பாபாவுக்கு நான் வந்து டீ கொடுக்குறேங்க. மழை நல்லா சூன்னு பெய்யுது, அதனால் சுட சுட டீ கொடுத்துருவோம். அடுத்து நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க அதுக்குள்ளே ஃப்ரை ஆயிடுச்சு. நாங்கள் இதோட காலிஃப்ளவர் செஞ்சாச்சு. முருங்கைக்காய் இல்லை, வெண்டைக்காய் செஞ்சுட்டோம். அப்புறம் கருணைக்கிழங்கும் செஞ்சுட்டோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வெண்டைக்காய் அப்படி ஒன்றும் பிடிக்கிறமா, இது ரெண்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய்க்கெல்லாம் சரி வரல, அதோட விதை ரொம்ப இதாயிடுச்சு, கசக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கா டீ அப்படியே சைட் பை சைடு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இந்த மலைக்கு அதுக்கும் அடிக்கிற மலைக்கு சுட சுட ஸ்நாக்ஸ் ரெடி. வெளியே மரம் சாந்துச்சுங்க. எந்த மரம்? வேப்ப மரம். எந்த வேப்ப மரம்? இங்கே இருந்துச்சு. இங்கே எங்கடா வேப்ப மரம்? இல்லை பஸ் இருந்துச்சுமா, தெரியலையே. சாந்துச்சு. ஐயே, பாருங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம எக்ஸிபிஷன் போனால் கிடைக்கிற காலிஃப்ளவர் நம்ம வீட்லேயே ஃப்ரை பண்ணி பண்ணுறாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மசாலாவை வச்சு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பேட்ச் பொரிச்சுக்கிறேன். எல்லா பேட்சையுமே பொரிச்சிட்டு நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம். அடுத்து பொரிக்கிறதுக்குள்ள இது காலி ஆகிடுங்க. இதை கொண்டு போய் சாப்பிடலாம். இஷ்டமாக டீ குடிச்சிருக்கேன். பாருங்கள், லெமன் வந்து சேர்க்காம போயிட்டாங்க. அதனால் இப்போ லெமன் சேர்த்துட்டு அதில் இதில் மட்டும் லெமன் சேர்த்துட்டாங்க. லெமன் சேர்த்துட்டீங்க சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வரும். சாப்பிட்ட பிறகு லெமன் மிஸ்ஸிங் ஆச்சு, அப்புறமேட்டு சேர்த்துட்டோம். இப்போ கரெக்டாக இருக்குங்க. லெமன் சேர்த்த பிறகு சூப்பர். இந்த மாதிரி மழை டைமில் சுட டீயோட இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் வெளியே போனால் தான் கிடைக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம மழை பெய்யும். எங்கள் கிரவுண்டு குளமாயிடுச்சான். பாருங்க கையை அடிச்சு நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் போட்டு சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, வேற சாப்பிடுறதா? தம்பி இதுல லெமன் புளிஞ்சிருக்கேன்டா. பாருங்க, அடுத்து டேரன் கொடுக்க போறேங்க. டேரன் பின்னாடியே போறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். மழை பெஞ்சி கிரவுண்டே வந்து ஒரு லேக் மாதிரி ஆயிடுச்சுங்க. எங்கள் கிரவுண்டு தாங்க எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சு அப்படி ஆகணும். இந்த அளவுக்கு மழை பெஞ்சனால தான் கிரவுண்டில் இந்த அளவுக்கு லேக் மாதிரி இருக்குது. இந்த கிரவுண்டில் இருக்க தண்ணியில் போய் ரேஷ்மா டேரனும் காலையிலேயே பாருங்கள். இது அடுத்த நாள் காலையில் 2 பேரும் கப்பல் செஞ்சு விட்டாங்கங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. எந்த அளவுக்கு பாருங்கள், ஃபுல்லாக கிரவுண்டே தண்ணி தாங்க. அதில் வந்து நீர்க்கோழிலாம் போச்சுங்க. நாங்கள் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த தண்ணியில் அப்படி முழுகி நீர்க்கோழி போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது இல்லாமல் கொக்குலாம் வேறு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. விடு
கப்பல் மிதந்துட்டே போகுது. அதை எடுறா.